ஹலோ நண்பர்களே, என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு ஜேஎல்பிடி பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு M5 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி காட்ட போறேன். இது வந்து 2024 ஜூலை மந்த்ல கேட்ட கொஸ்டின். இது வந்து அபிஷியலான கொஸ்டின் பேப்பரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஜேஎல்பிடி வந்து அபிஷியலா கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ண கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இந்த வீடியோல வந்துட்டு நான் வெறும் ஒகாபுலரி காஞ்சி மட்டும் தான் கவர் பண்ண போறேன். ஏன்னா அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். கிராமர் ரீடிங்லாம் இன்னொரு வீடியோல, அப்புறம் லிசனிங்க்கு இன்னொரு வீடியோ அப்படி போடுறேன். எல்லாம் ஒரே வீடியோல போட்டா ரொம்ப லென்த்தியா போயிடும் வீடியோ. அதனால அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து தான் அடுத்து நான் வீடியோ போட போறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிறேன். கெங்கோ சிஷிகி மொஜி கோய் பும்போ தொக்கா. இங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. லாங்குவேஜ் நாலேஜ், ஒகாபுலரி, கிராமர், ரீடிங். இதுக்கு எவ்வளவு டைம்னு கொடுத்துருக்காங்க. யாக்கோ கோகன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.25 மணி நேரம் கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம்க்கு. அதுக்கப்புறம் ஷுவை கொடுத்துருக்காங்க, வார்னிங்ஸ். இதை வந்து இங்கிலீஷ்லயும் ஜாப்பனீஸ்லயும் கொடுத்துருக்கனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ஸ்க்கு யூஸ் ஆகணும். ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. சிக்கங்கா ஹஜிமர் மதே கொனோ முந்தா யோசியோ அக்கேனாயிதே குதாசாய். அதாவது இந்த எக்ஸாம் கொஸ்டின் புக்லெட்ட எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் திறக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. கொனா முந்தா யோசியோ மொத்த கயர் கொத்தோவா தெக்கி மாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் புக்லெட்ட வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க. ஜுகேன் பாங்கோத்தோ நமாயோ சித்தானோ ராணி ஜுகேன் ஹியோத்தோ ஒனாஜி யோனி கைத்தே குதாசாய். அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்புறம் வந்து நேம், இந்த ரெண்டையும் ஹால் டிக்கெட்ல இருக்க மாதிரியே இங்க இருக்க பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க. ஒனோ முந்தா யோசிவா ஜெம்புதே சஞ்சு சாம் பேஜ் அரிமாஸ். அதாவது இந்த கொஸ்டின் புக்ல வந்து 37 பேஜஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபிஃப்த் என்ன கொடுத்துருக்காங்க. மொந்தானிவா கைத்தோபாங்கோனு இச்சினி சாயோங்கா சுயித்தேமாஸ். கைத்தோவா கைத்தோ யோசினி ஆடு ஒனாஜி பங்கோன தொக்கரோனி மார்க் ஷிட்டே குதாசாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்களா, 4 ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி உங்க ஆன்சர் ஷீட்லயுமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்னா அதே ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க வந்துட்டு ஆன்சர் ஷீட்ல இருக்கும். அதுல வந்துட்டு மார்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ வாங்க இப்போ கொஸ்டின்குள்ள போயிடலாம். மொந்தா ஈச்சி கூரானோ கொத்தோபாவா ஹிரகானாதே தோ கக்கிமஸ்கா. கூரானா வந்துட்டு பிளாங்க். ஓகேவா? இந்த பிளாங்க்ல இருக்க வார்த்தையை ஹிரகானால எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பிளாங்க்ல வந்து ஒரு காஞ்சி கொடுக்க போறாங்க. அதுக்கு என்ன ஹிரகானா ரீடிங் வருமோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். இச்சி நீ சா யோங் கடா இச்சிவா ஈ மோனோவோ ஹிதோட்ஸு எராந்தே குதாசா. அதாவது கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷன் ஒண்ணு சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு அவங்களே எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஒரு காஞ்சி கொடுத்துட்டு உமரை மஸ்டா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒனானோக்கோ ஒன்னானோக்கோ ஒனானோக்கோ ஒன்னானோக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுல வந்துட்டு இந்த ஒன்னா காஞ்சி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கோ வந்துட்டு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இது கோவா இல்ல கோவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து கோ. ஓகே, செகண்ட் ஒன்னா ஆன்சர். இது வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின்லயே, அதனால அவங்களே இங்க ஆன்சரும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதே மாதிரிதான் எல்லா கொஸ்டினுக்குமே இவங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதனால பயப்பட வேண்டாம். ஓகேவா? அத மாதிரி நம்ம வந்து எழுதினா போதும். இப்போ வந்துட்டு ரியல் கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. இமா பிளாங்க்ல ஒரு காஞ்சி கொடுத்திருக்காங்க. நோ மைனி இமாஸ். ஆக்சுவலா இந்த காஞ்சி கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து யூஸ்ல, நீங்க வந்து ரீட் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால நீங்க வந்து ஜஸ்ட் இந்த காஞ்சியை மட்டும் பார்த்து அதோட ரீடிங் என்னன்னு நீங்க இந்த ஆன்சரை பார்த்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா போதும். ஓகேவா? சோ இந்த பிளாங்க்ல ஒரு காஞ்சி கொடுத்திருக்காங்களா, அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ கொடுத்திருக்காங்க. ஏவோட காஞ்சி எப்படி எழுதுவோம்? சாரி, இதுல என்ன எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஏடா குறைஞ்சதான் எல்லாரும் மன்னிச்சிடுங்க. சோ இதான் ஈயோட காஞ்சி. ஓகேவா? அது வந்துட்டு இந்த பிளாங்க்ல இருக்க காஞ்சியோட மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க. எக்கி கொடுத்திருக்காங்க. எக்கியோட காஞ்சி எப்படி எழுதுவோம்? கொடுமை கொடுமை. இந்த மாதிரி வரும் இல்லையா? சோ இதுவும் வந்துட்டு தப்பு, மேட்ச் ஆகல. அப்போ வந்துட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க.
மிசை. மிசையோட காஞ்சி எப்படி எழுதுவோம்? மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது. ஸோ தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மிசை தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போலாமா? தனகா-சான் வா இமா டேஷ் நீ இமாஸ். ஓகே, ஸோ இந்த பிளாங்க்ல வந்துட்டு ஒரு காஞ்சி கொடுத்துருக்காங்க, என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கைஷா. கைஷாவான்னு பாப்போமா? கையோட காஞ்சி எப்படி எழுதுறீங்க? இதான் வந்துட்டு கையோட காஞ்சி. மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்து மேட்ச் ஆகுது. அப்புறம் ஷாக் வந்துட்டு பாக்கலாமா? ஷாக் வந்து நிறைய காஞ்சி இருக்கு, எழுதிக்கிறேன். இது வந்து கைஷால உள்ள விஷயம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஞ்சி மேட்ச் ஆனாலும் செகண்ட் ஒன் வந்துட்டு மேட்ச் ஆகல. அதனால இது வந்துட்டு கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் கைஷா. கை, இதுல வந்து ஃபர்ஸ்ட் காஞ்சியே வந்துட்டு மேட்ச் ஆகல பாருங்க. கை வந்து இதான் கை அப்படின்னு. இது வந்துட்டு ஆன்சர் கிடையாது. அதே மாதிரிதான் தேர்டும் வந்துட்டு கை இருக்கு. கை இருக்கனால அதை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 ஆப்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா 4வது ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். கையோட காஞ்சி எப்படி இது? இதுதான் கையோட காஞ்சி. கொக்கோட காஞ்சி வந்துட்டு இது வந்துட்டு கொக்கோட காஞ்சி. மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ ஃபோர்த் ஒன்று தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகே, காய்கோ. அது வந்து தேர்ட் ஒன் சத்தோசாவா இமா நனி நனிகா ஜோஸ் டெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாங்க்ல வந்து ஒரு காஞ்சி கொடுத்துருக்காங்களா, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உத்தா. உத்தா காஞ்சி எப்படி வரும்? சோடி சோடி மன்னிச்சிடுங்கோ, இதான் உத்தா காஞ்சி. மேட்ச் ஆகல. இது வந்துட்டு ஆன்சர் கிடையாது. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹனாசி கொடுத்துருக்காங்க. ஹனாசியோட காஞ்சி எப்படி வரும்? மேட்ச் ஆகுது இல்லையா? மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன் தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஹனாஷி. ஸோ சட்டோசாவா ஹனாஷிகா ஜோஸ் டெஸ். அது வந்து பேசுறாரு, நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. போத்தோன் ஹயாஷி சாமோ நனி நனி குதாசாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஹயாஷி சான்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்றாங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுல ஆப்ஷன் 1 வந்து அசம்தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசோபு காஞ்சி வந்துட்டு எப்படி வரும்? பயங்கர கஷ்டமாச்சு. எப்படி வரும்? மேட்ச் ஆகல. ஓகேவா? ஸோ இது வந்து கிடையாது ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடாது. இந்த காஞ்சி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நடாது. இதுவும் வந்துட்டு மேட்ச் ஆகல இல்லையா? ஸோ இதுவும் வந்து ஆன்சர் கிடையாது. ஓகே, 3வது வந்துட்டு யொந்தை. யோமிமாஸ் காஞ்சி எப்படி எழுதுவோம்? யோமிமாஸ் காஞ்சி மேட்ச் ஆகுதா? ஆகுது. ஸோ தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, யொந்தை. அடுத்து வந்துட்டு பார்ப்போமா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அத்தராஷி கோயவா மச்சினோ நனி நனி அரிமாஸ். அதாவது புதிய பார்க் வந்து டவுனோட எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹிகாஷிகாவா, மினாமிகாவா, நிஷிகாவா, கிட்டாகாவா. இதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது? டிரெக்ஷன். ஓகேவா? அந்த டைரக்ஷன்ல இருக்காது, கிழக்குல இருக்கு, மேற்குல இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. ஹிகாஷியோட காஞ்சி என்ன வரும்? இதான் வந்து ஹிகாஷியோட காஞ்சி. இது வந்து மேட்ச் ஆகல, வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் மினாமிகாவா. மினாமியோட காஞ்சி எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். எனக்கு கரெக்டா எழுத முடியல, சாரி. இதுவும் வந்துட்டு கிடையாது, மேட்ச் ஆகல மினாமியோட காஞ்சியும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து நிஷிகாவா. நிஷி எப்படி எழுதுவோம்? மறந்துருச்சே. ஆஹ் வாட்டர் பாட்டில், இது மாதிரி வரும். ஓகே, இதான் வந்து நிஷியோட காஞ்சி. இதுவும் மேட்ச் ஆகல இல்லையா? அப்ப இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். 3 தப்பா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா 4வது தான் ஆப்ஷனா இருக்கும், இருந்தாலும் எழுதிடலாம் ஒரு வாட்டி. ஓகே, இதான் வந்துட்டு கித்தாவோட காஞ்சி. சோ இது வந்து கித்தாகாவா. ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர். ஓகே,
சிக்ஸ்த் ஒனுக்கு போயிடலாமா? வத்தாஷிவா நனி நனினி கேக்கோன் ஷிமாஸ். நீ வந்திருக்கு, அதாவது அவங்க ஏதோ ஒரு டைம்ல கேக்கோன் கல்யாணம் பண்றதா சொல்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் குகட்ஸ், கியூகட்ஸ், குகெட்ஸ், கியூகெட்ஸ். இது வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா குக குகட்ஸ் இல்லையா? குகட்ஸ்னா என்னது? செப்டம்பர் மந்த். ஓகேவா? செப்டம்பர் மந்த்ல கல்யாணம் பண்ண போறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ரைட் ஆன்சர். நான் ஏன் இது கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னேன்னா, இதுல இருக்க எல்லா ரீடிங்குமே நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கியூ இருக்கு இல்லையா? இத வந்துட்டு கியூன்னு சொல்லலாம், கூன்னு சொல்லலாம். ஓகேவா? 2 ரீடிங் இருக்கு இல்லையா? கியூவும் இருக்குது. ஆனா டைமுக்கும் அப்புறம் வந்து மந்த் சொல்லும் போது, அதாவது செப்டம்பர் மந்த் அப்படின்னு சொல்லும் போதும் டைம் கூட இந்த 9 யூஸ் பண்ணும்போது கியூன்னு ரீட் பண்ணக்கூடாது, கு அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கு அப்படின்னு ரீட் பண்ணணும். அதாவது குஜி, குகட்ஸ். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு குகட்ஸ் தான் வந்துட்டு என்னது கரெக்ட் ஆன்சர். 7th ஒன் பார்க்கலாமா? கினோ நனி நனி தோவா தாரே திஸ்கா. இந்த பிளாங்க்ல கொடுத்துருக்க காஞ்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிமாஸோட காஞ்சி என்னது? கிமாஸ் எப்படி எழுதுவோம்? இதான் வந்து கிமாஸோட காஞ்சி, அதாவது வேர் பண்றது, ஏதாவது நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறோம்ல, அதுதான் வந்துட்டு கிமாஸ். ஓகேவா? இப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது, மேட்ச் ஆகல. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் கொனகத்தா. கொனகத்தாவோட காஞ்சி என்னது? மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது. கிமாஸ் காஞ்சி கரெக்டா? கொனகத்தா. நேத்தைக்கு வராதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கொனகத்தா தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். மொந்தாய் நீ கோரானோ கொத்தபாவா டோகா கிமஸ்கா. அதாவது பிளாங்க்ல இருக்க வார்த்தையை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சேம் கொஸ்டின், ஆனா இந்த வாட்டி வந்துட்டு பிளாங்க்ல ஹிரகானா கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து அதோட காஞ்சியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இச்சி நீ சாயும் கட இச்சிபா ஈமோனோ ஹிட்டோட் சேராந்தே குதாசா. அதாவது கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆப்ஷன் ஒன்னு வந்து சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களே எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொடைவா நன்னோ பாத்தி டெஸ்கா. கொடைவா நன்னோ பாத்தி டெஸ்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பார்ட்டி அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒனாச்சி அப்படிங்கிற காஞ்சி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நன்னியோட காஞ்சி. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் தான் வந்துட்டு என்னது ஆன்சர். எக்ஸாம்பிள் கொஸ்டின்லயே, அதனால அவங்களே இங்க செகண்ட் ஒன் தான் ஆன்சர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, 7 கொஸ்டின்குள்ள போயிடலாம். 8th கொஸ்டின் தென்கிகா வாரி டெஸ்காரா உச்சினிமா ஷோ. அதாவது இன்னைக்கு வெதர் வந்து பேடா இருக்கனால வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு தென் இருக்கு, வானத்துக்கான அந்த காஞ்சி இருக்கு. இருக்கு. ஆனா செகண்ட் வந்து கீன்னு ஒரு காஞ்சி இருக்குல்ல, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களே மேக்கப் பண்ண ஒரு வேர்ட் தான் இது. சும்மா நம்மளை குழப்பறதுக்காக இப்படி ஒரு வேர்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வேர்டு இல்ல. ஓகேவா? அதாவது இந்த காஞ்சிஸ் இருக்கு, 2 காஞ்சிஸ்மே தனித்தனியா இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒரு வார்த்தை இல்ல. இங்க இந்த 2வது லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த 2வது காஞ்சி வந்து டம்மியா கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்து தென்னோட காஞ்சி கிடையாது. செகண்ட் ஒன் வந்து கீயோட காஞ்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்து தென்னோட காஞ்சி இல்லை, அதனால செகண்ட் ஒன்னும் ஆன்சர் கிடையாது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மறுபடியும் வானத்தோட காஞ்சி கொடுத்துருக்காங்க. தென் அப்படிங்கிற காஞ்சி இருக்கு, அப்புறம் கீயோட காஞ்சி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். 9th கொஸ்டின் அச்சிரானோ சொராவோ மித்தை குதாசா. அங்க இருக்க வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சொராவோட காஞ்சியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் காஞ்சி என்னது? இனுவோட காஞ்சி. செகண்ட் ஒன் அனாவோட காஞ்சி. தேர்ட் ஒன் யமாவோட காஞ்சி. எஸ், ஃபோர்த் ஒன் வந்துட்டு சொராவோட காஞ்சி. ஃபோர்த் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். 10th கொஸ்டின் சத்தோசாமு தத்தை குதாசாய். அதாவது சத்தோசாமு எழுந்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் தத்தை காஞ்சி. செகண்ட் ஒன் வந்து தபைமாஸ் காஞ்சி. தேர்ட் ஒன் வந்து ஆக்சுவலா இது வந்துட்டு குராய் அதோட காஞ்சி, பாய் இல்ல குராயோட காஞ்சி. ஃபோர்த் ஒன் வந்து குய்மாஸ். இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. ஓகேவா? டு ஈட். இதுக்கும் தபைமாஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, குய்மாஸ் வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றது. ஓகேவா? நம்ம தமிழ்ல வந்து சாப்பிடுறது தின்னுறது, அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஓகே, தின்னு அப்படிங்கறதா இந்த குய்மாஸ். ஓகே, 11th ஒன் போயிடலாமா? கஸ்தேவா நன்னினிமாஸ்கா. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கக்ஸே கிடையாது, சென்சே. செகண்ட் ஒன் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் கக்ஸே கொடுத்துருக்காங்க. 12th கொஸ்டின் பார்க்கலாமா? கைதாவோ ஒரித்தே குதாசாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைதாவோ ஒரித்தே குதாசாய்.
ஹைடான ஸ்டேர்ஸ் இல்லையா, ஸ்டேர்ஸ்ல இருந்து இறங்க சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் காஞ்சி பாருங்களேன், இது வந்து அகாடி காஞ்சி இல்லையா, ஏறுறதுக்கான காஞ்சி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதுக்கான காஞ்சி, அதுவும் ஆன்சர் கிடையாது. தேர்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபு அப்படிங்கிற ஒரு காஞ்சி, இது வந்துட்டு என்னன்னா நெகட்டிவா சொல்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் தான் ஒரிரு காஞ்சி, ஒரிரு. ஓகே, ஆன்சர். சோ இப்போ வந்துட்டு தேர்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா. மொந்தாய் ஸ்தான், இங்க வந்து பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. ஓகே, கப்போ நீ நனிகா ஹைரிமாஸ்கா, அதாவது இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரும்னு கேக்குறாங்க. இச்சி நீ சாயம் கர இச்சிபா ஈ மோனோ ஹித்தோட்ஸ் எராந்தே குதாசா, அதாவது நான் கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. கினோ ஹக்கு ஏ இக்கிமாஸ்து. ஓகேவா, கினோனா நேற்றைக்கு, கிமாஸ்தானா போயிருக்காங்க. சோ எங்கேயோ போயிருக்காங்க. இங்க ஏ பார்ட்டிகளும் கூட வருதா, அப்போ இந்த பிராக்கெட்ல வர்றது கண்டிப்பா ஒரு பிளேஸ். ஓகே, இப்போ வந்து ஆப்ஷனா படிச்சு பார்க்கலாமா. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் வந்துட்டு பிளேஸா கிடையாது, அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல. செகண்ட் ஒன் வந்துட்டு ஸ்டோவ், ஸ்டோவ்னா ஸ்டவ், ஸ்டவ்வும் பிளேஸ் கிடையாது. தேர்ட் ஒன் வந்து டெபாத்தோ, டெபாத்தோனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இது ஒரு பிளேஸா கண்டிப்பா. ஓகே, அது ஃபோர்த் ஒன் வந்துட்டு நியூஸ், நியூஸ் வந்துட்டு என்னது நியூஸ் இல்லையா, அதுவும் பிளேஸ் கிடையாது. சோ இப்ப இங்க இருக்க ஒரே பிளேஸ் வந்துட்டு தேர்ட் ஒன் டெபாத்தோ. சோ கினோ டெபாத்தோயே இக்கிமாஸ்டா, அதான் கரெக்டான ஆன்சர். இங்க வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் அதனால ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்ப ரியல் கொஸ்டின்குள்ள போலாம். 13th ஒன், ஏகானோ நனி நனியோ நிமாய் கைமாஸ்டா. ஏகானா மீனிங் என்னது, மூவி. ஓகேவா, அப்புறம் கைமாஸ்தானா வாங்கினதா சொல்றது. ஓகேவா, வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. நிமாய்னா வந்துட்டு கவுண்டர், மைனா வந்துட்டு கவுண்டர் ஃபார் தின் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, அதாவது பேப்பர் மாதிரியான தின் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ற ஒரு கவுண்டர் சஃபிக்ஸ் தான் வந்துட்டு என்னது மை. ஓகேவா, சோ இங்க வந்துட்டு மூவிக்கு தேவையான ஏதோ ஒரு பேப்பரா வாங்கியிருக்காங்க. மூவிக்கு என்ன பேப்பர் தேவை, டிக்கெட் இல்லையா. சோ ஆன்சர்ல டிக்கெட் இருக்கான்னு பாப்போமா. ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேக்கி, கேக்கினா கேக், கேக் வந்து கண்டிப்பா இதுல வராது. ஏகானோ கேக் அப்படின்னா, அதாவது படத்தோட கேக்கையா வாங்க போவீங்க, வாங்க மாட்டீங்க. ஆனா படத்தோட டிக்கெட் வாங்குவோம்ல. செகண்ட் ஒன் பாருங்க சிக்கெத்தோ, சிக்கெத்தோனா டிக்கெட். ஓகேவா, தேர்ட் ஒன் கித்தா வராது, சாக்ஷி அதுவுமே கிடையாது. இன்னொன்னு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஓகேவா, சிக்கெத்தோ. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், எந்த லெவலா இருந்தாலும் இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதாவது லோன் வேர்ட்ஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபாரின் வேர்ட்ஸ், இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஜாப்பனீஸ்ல இந்த மாதிரி கத்தக்கான யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க இல்லையா, இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா ஈஸியானதாகவும் இருக்காதது. இந்த டிக்கெட்டை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்களா, சிக்கெத்தோ அப்படின்னு எழுதியிருக்காங்களா, அந்த மாதிரிதான் இருக்கும். சோ கண்டிப்பா கத்தக்கனாவும் படிச்சுக்கோங்க. ஓகே, கத்தக்கான வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஜூயோம் பியோயின் வா உச்சிகாரா நனி நனி டெஸ்காரா பஸ் டே இக்கிமாஸ். பியோயின்னா ஹாஸ்பிட்டல், உச்சிகாரானா வீட்டுல இருந்து, டெஸ்கரானா அதனால அப்படின்னு அர்த்தம். பஸ் டே இக்கிமாஸ் அப்படின்னு சொல்றாங்க, வீட்டுல இருந்து சாரி பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க, பியோயின் வந்துட்டு அதாவது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீட்டுல இருந்து ஏதோனால நான் வந்து பஸ்ல போறேன். சோ இங்க நம்ம கெஸ் பண்ணாலும் தெரிஞ்சிடும், தூரம் அப்படின்னு சொல்ல வராங்க. வீட்டுல இருந்து தூரம் ஆனனால நான் எங்க எதுல போறேன், பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நகாய்னு கொடுத்துருக்காங்க. நகாய்னா வந்துட்டு நீளம்னு அர்த்தம், வீட்டுல இருந்து நீளம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்க ஓய், ஓய்னா அதிகம்னு அர்த்தம். ஓகேவா, வீட்டுல இருந்து அதிகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, தேர்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒசோய், லேட் அப்படின்னு அர்த்தம், அதுவும் சொல்ல மாட்டோம், ஆப்ட் ஆகல. ஃபோர்த் ஒன் பாருங்க தோய், இதுதான் ஆன்சர். தோய்னா வந்துட்டு தூரம் அப்படின்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டல் வீட்ல இருந்து தூரம் ஆனனால நான் வந்து பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பியோயின் வா உச்சிகாரா தோய் டெஸ்காரா பஸ் டே இக்கிமாஸ். ஓகே, 15th ஒன்னு பாப்போமா. கியோ வா இமோத்தோனோ ஜூன் நீ நனி நனினோ தஞ்சோபி டெஸ், அதாவது தஞ்சோபினா பர்த்டே. ஓகேவா, பிறந்த நாள் சொல்றாங்க. கியோனா இன்னைக்கு, இமோத்தோனா லிட்டில் சிஸ்டர். ஓகேவா, தங்கச்சி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு தங்கச்சியோட 12வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல வராங்க. சோ இந்த ஆவது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு 12வது, நம்ம தமிழ்ல வந்து 12வது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வயசுக்கு பிறந்த நாள். இப்போ எனக்கு இத்தனை வயசு அத்தனை வயசுன்னு சொல்லும்போது அப்படி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஜாப்பனீஸ்லயும் வயசை சொல்லும் போது இந்த ஆவது அப்படிங்கிற இடத்துல ஒரு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அததான் நம்ம எங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நென் கொடுத்திருக்காங்க. ஜூ நினன், அதாவது 12 வருஷம் நாடு, நென்னுனா வருஷம். ஓகேவா,
இன்னைக்கு 12 வருஷம் பிறந்த நாள் அப்படின்னு தான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். 12வது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தப்பு. செகண்ட் ஒன் சாய். இதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நம்ம தமிழ்ல ஆவதுன்னு சேர்க்கிறோம் இல்லையா? அந்த ஆவது வந்து ஜாப்பனீஸ்ல சாய். ஓகேவா? எப்பவுமே வயசு சொல்லும் போது சாய்ங்கிற சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஜூ நிசாய், இசாய், நிசாய், சான்சாய் அந்த மாதிரி. ஓகேவா? சோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். 16th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நனி நனியோ வசுரெமாஸ்த கரா ஒக்கானையோ முத்தை மாசன். வசுரெமாஸ்த கரா மறந்ததனால, ஒக்கானையோ மணி காசு, மொத்தை மாசன் இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதையோ மறந்துருக்காங்க, அதனால இப்ப அவங்க கிட்ட காசு இல்ல. எதை மறந்தா நம்ம கிட்ட காசு இருக்காது? ஆப்ஷன் பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ககி கொடுத்திருக்காங்க. ககினா என்னது? சாவி இல்லையா? கீய மறந்தா எப்படி காசு இருக்காம இருக்கும் இல்லையா? அந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா தொக்கே. தொக்கே பாத்தீங்கன்னா வாட்ச். ஓகேவா? வாட்சுக்கும் வாட்ச் மறந்ததுக்கும் மணி இல்லைன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சைஃபு. இதான் கரெக்டான ஆன்சர். சைஃபுனா வந்து வேலட். வேலட் மறந்ததுனால என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றது நியாயமான விஷயம். ஓகேவா? அது வந்துட்டு இங்க பொருந்தது, அதனால சைஃபு. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? கசா கொடுத்திருக்காங்க, கொடை கொடுத்திருக்காங்க. கொடைய மறந்ததுனால காசு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஓகே, அப்போ தேர்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். 17th போலாமா? ரியோக்கோன தொக்கிவா புரோய் குட்சுவோ நனி நனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ரியோக்கோனா என்னது? டிராவலிங். ஓகேவா? ட்ரிப். சோ தொக்கி அப்படின்னு சொல்லும் போது டிராவல் பண்ணும்போது அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்த நம்ம பண்ணும் போதுங்கிறத இந்த தொக்கி யூஸ் பண்ணுவோம். புரோய் குட்சு பிளாக் ஷூ. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, டிராவல் பண்ணும்போது நான் பிளாக் ஷூவை ஏதோ பண்றாங்க. பிளாக் ஷூ என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹக்கி மாஸ், செகண்ட் ஒன் ஸ்கே மாஸ், தேர்ட் ஒன் கக்கே மாஸ், ஃபோர்த் ஒன் கபுரி மாஸ். இது எல்லாமே வேர் பண்றதுக்கான வேர்ப். ஓகேவா? அதாவது ஒன்னு நீங்க அணியிறீங்க, போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த 4 வேர்ப்ஸுமே. ஓகேவா? ஆனா இங்க குரோய் குட்ஸுங்கிறது நம்மளோட லோவர் பாடியில நம்ம வந்து வேர் பண்ற ஒரு சாதனம் இல்லையா? குட்ஸு வந்துட்டு ஷூ. சோ ஷூ வந்துட்டு நம்ம வந்து காலுக்கு போட்டுப்போம் இல்லையா? அதனால இங்க வந்து ஹக்கி மாஸ் தான் கரெக்டான ஆன்சர். நம்மளோட லோவர் பாடியில என்னெல்லாம் போடுறோமோ அதை எல்லாத்தையும் ஹக்கி மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? நீங்க பேண்ட் போடுறீங்களா, சாக்ஸ் போடுறீங்களா, ஷூ போடுறீங்களா, எல்லாமே வந்துட்டு ஹக்கி மாஸ். ஓகே, இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, எக்ஸ்கே மாஸ், இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சசரிஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? கம்மல் போடுறது, செயின் போடுறது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு மாஸ்க் போடுறது, மேக்கப் போடுறது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸ்கே மாஸ். கக்கை மாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த கண்ணாடி எல்லாம் போடுவோம் இல்லையா? மெக்கானையோ கக்கை மாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கபுரி மாஸ். கபுரி மாஸ் வந்து உங்களோட தலையில நீங்க ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேப், ஹேட்ச், இதுக்கெல்லாம் வந்துட்டு கபுரி மாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? போஷியோ கபுரி மாஸ் அப்படின்னு. ஓகே, 18th ஒண்ணு போலாமா? கியோவா ஜுகியோனோ அத்தோ சுகு ஏனி நனி நனி. ஓகேவா? கியோனா இன்னைக்கு, ஜுகியோனா கிளாஸ், அத்தோனா அப்புறம், சுகுனா சீக்கிரமா, ஏனினா வீட்டுக்கு. அதாவது இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் உடனேயே வீட்டுக்கு போறேன், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரப்போகுது. என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? கயரி மாஸ், சுமி மாஸ், அருக்கி மாஸ், டெக்காக்கே மாஸ். இதுல வந்துட்டு கயரி மாஸ்னா திரும்ப போறேன் அப்படின்னு சொல்றது. சுமி மாசம்னா டு லிவ், இது வந்து வராது. ஓகேவா? சுமி மாசம் வந்து வராது. அருக்கி மாசம் வராது. ஏன்னா ஏனி அறுத்தை இக்கி மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏனி அருக்கி மாசம்னா கண்டிப்பா அது வந்து வராது. ஃபோர்த் ஒன் வந்து டெக்காக்கே மாஸ். டெக்காக்கே மாஸ் வந்துட்டு கண்டிப்பா வராது. ஏன்னா டெக்காக்கே மாஸ்னா நீங்க ஒரு பில்டிங் ஒரு இடத்துல இருந்து லெஃப்ட் ஆகுறீங்க அப்படிங்கறதான் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிளேஸ் வந்து ஓ பார்ட்டிகிள் வச்சுதான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பார்ட்டிகிள் வந்து நீ வந்திருக்கு. ஓகேவா? ஏனி கயரி மாஸ் தான் இங்க வந்துட்டு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மொந்தா யோன். கொஸ்டின் 4. கூரானோ புந்தோ தாய்தாய் ஒனாஜி இமினோ புந்தா அரிமாஸ். அதாவது இந்த பிளாங்க்ல வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஒத்து போற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரே மீனிங் உள்ளதாட்டு இருக்கும். ஓகேவா? அதை நாம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹிதோட்சு எராந்தே குதாசா. அதாவது கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆப்ஷன் ஒண்ணு சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டியிருக்காங்க. பாக்கலாமா? ஹொனோகோஹிவா மசுயிடெஸ். ஹொனோகோஹிவா மசுயிடெஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நீங்க வந்து மசுயோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கோஹினா என்னது? காஃபி. மசுவினா வந்துட்டு பேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா இந்த காஃபி வந்து பேடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு ஒத்து போற ஒரு ஆப்ஷனை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கொனோகோஹிவா யசுக்குனாய் திஸ். யசுனா என்னது, சீப். யசுக்குனாய்னா சீப்பா இல்லைன்னு அர்த்தம். இந்த காஃபி வந்து சீப்பா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கும் பேடுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா, ஒத்து போகல. செகண்ட் ஒன் பாப்போமா, கொனோகோஹிவா ஒய்ஷ்குனாய் திஸ். ஒய்ஷினா டேஸ்டி, ஒய்ஷ்குனாய்னா டேஸ்டா இல்லைன்னு சொல்றாங்க இந்த காஃபி. சோ இதுதான் கண்டிப்பா ஆன்சர். ஓகேவா, இந்த காஃபி பேடா இருக்குன்னு சொல்றதுக்கும் இந்த காஃபி டேஸ்டா இல்லைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் கிடையாது இல்லையா, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஒரே ஒரே சென்டென்ஸ் ரெண்டு விதமா சொல்றது. ஓகே, தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, கொனோகோஹிவா கராக்குனாய்டிஸ். கராய்னா எழுது ஸ்பைசி, கராக்குனாய்னா ஸ்பைசியா இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கும் கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஃபோர்த்தும் கொனோகோஹிவா ஃபுருக்குனாய்டிஸ். ஃபுருனா பழசுன்னு அர்த்தம், ஃபுருக்குனாய்னா பழசா இல்லைன்னு அர்த்தம். இதுவும் அப்படிதான், சம்பந்தமே இல்லாம கொடுத்திருக்காங்க. இதுல ஆன்சர் கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஒன் தான் ஆன்சர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒய்ஷ்குனாய் அப்படிங்கறது ஆன்சர். எனக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளே இதுதான் என்னோட ஃபேவரட். நல்லா இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. ஸோ ரியல் கொஸ்டின் குள்ள போயிடலாமா. 19th கொஸ்டின், கேசா ஹயாஷி சான் நீ ஐ மஸ்டா. கேசா ஹயாஷி சான் நீ ஐ மஸ்டா. இன்னைக்கு காலையில நான் ஹயாஷி சானை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் என்னெல்லாம் பார்க்கலாமா. கினோனோ ஆசா. ஓகே, இந்த கேசாவோட மீனிங் தெரியலன்னா அவங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, கேசானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில அப்படின்றதுதான் கேசா. ஓகேவா, நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல எல்லாம் டுடே மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ்ல கியோனோ அசா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கேசா அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க அதுக்கு. ஓகேவா, கேசான்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு கினோனோ அசான்னு வந்துருச்சு. கினோனா நேற்றைக்கு இல்லையா, இன்னைக்கு மார்னிங் தான் கேசா. அப்போ ஆப்ஷன் ஒன் வந்துட்டு கரெக்ட் கிடையாது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கியோனோ ஹீரோ. இதுல வந்து கியோ வந்திருக்கு, ஆனா அப்புறம் ஹிரு வந்திருக்கு. ஹிரோனா மதியம் இல்லையா, நமக்கு தேவை காலை. ஓகேவா, சோ செகண்ட் ஒன்னும் ஆன்சர் கிடையாது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கியோனோ அசா. சோ தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கியோனோ அசா ஹயாஷி சாமி ஐ மஸ்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. கொஸ்டின் நம்பர் 20, கொனோ காஞ்சிவா கந்தாந்தெஸ். கொனோ காஞ்சிவா கந்தாந்தெஸ், அதாவது இந்த காஞ்சி வந்து ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. கந்தான்னா ஈஸி. ஓகேவா, ஆப்ஷன் பார்க்கலாமா. கொனோ காஞ்சிவா யசஷி டெஸ். இதான் வந்துட்டு ரைட் ஆன்சர். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் இப்போ நான் சொல்றேன் ஏன்னு. யசஷினா நீங்க வந்து கைண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா. யசஷிங்கிறது கைண்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு இன்னொரு மீனிங்கா இருக்கு. என்னன்னா ஈஸி, சிம்பிள் அப்படிங்கிற மீனிங். கந்தானோட ஒரே மீனிங். ஓகேவா, சிம்பிள் ஈஸி அப்படிங்கிற மீனிங். ஆனா எஸ்எஸ்சிங்கிற ரீடிங் இருந்தாலும் காஞ்சி வந்துட்டு கைண்டுங்கிறதுக்கு யூஸ் பண்ற எஸ்எஸ்சிக்கும் இந்த ஈஸி அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற எஸ்எஸ்சிக்கும் காஞ்சி வந்துட்டு வேற. ஓகேவா, ஹிரகானா தான் ஒண்ணு மாதிரி இருக்கும், ரீடிங் ஒரே மாதிரி இருந்தாலும் காஞ்சி வேற. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன், கொனோ காஞ்சிவா முசுகாஷி டெஸ். ஆப்போசிட். ஓகே, முசுகாஷினா கஷ்டம், கந்தான்னா ஈஸி, முசுகாஷினா கஷ்டம் இல்லையா. தேர்ட் ஒன் பாருங்க, கொனோ காஞ்சிவா ஒமோஷிரோ டெஸ். ஒமோஷிரோனா இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்க்கும் ஈஸிக்கும் சம்பந்தம் இல்லை. கரெக்டா. ஃபோர்த் ஒன், கொனோ காஞ்சிவா ஸ்மரணா டெஸ். போரிங். இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. கொஸ்டின் நம்பர் 21, தனக்கா சாவா ரீசான் நீ சகுபும் ஓ ஒஷியமாஸ்டா. தனக்கா சாவா ரீசான் நீ சகுபும் ஓ ஒஷியமாஸ்டா. சகுபுன்னா என்னது, எஸ்டே. எஸ்டே. ஓகே, ஒஷியமாஸ்டானா சொல்லி கொடுத்தாங்க, டீச் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். இது கூட ஒத்து போற ஆன்சரை நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீசாவா தனக்கு நீ சகுபும் ஓ வத்தாச்சிமாஸ்டா. இங்க தனக்காசான் தான் ரீசானுக்கு ஒண்ணு பண்றாரு. அது என்ன பண்றாரு, எஸ்ஏ வந்துட்டு சொல்லி கொடுக்குறாருதான் கொஸ்டின். ஆனா இந்த ஆப்ஷன் ஒண்ணுல பாருங்க, ரீசான் வந்து தனக்காசானுக்கு ஏதோ பண்ணதா கொடுத்துருக்காங்க. அது கூட சகுமுவ வத்தாசி மாஸ்தான் கொடுத்துருக்காங்க. வத்தாசி மாஸ்தானா ஹேண்ட் ஓவர் பண்றது. ஓகேவா, சகுமுவ வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஆன்சர் கிடையாது. ஓகேவா, தப்பு. செகண்ட் ஒன் பாருங்க, தனக்காசாவா ரீசானி சகுமுவோ நரைமாஸ்தா. இங்க கூட பாருங்க, தனக்காசா வந்து ரீசான் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா எழுதியிருக்காங்க. நராய் மாஸ்டான்னா கத்துக்கிட்டதா அர்த்தம். ஓகேவா, தனக்காசான் ரீசான் கிட்டே கத்துக்கிட்டதா எழுதியிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தனக்காசான் சொல்லி கொடுத்த ஆளு, அவர் கத்துக்கிடல, அவருதான் ரீசானுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா எழுதியிருக்காங்க. அப்போ இதுவும் என்னது, தப்பு. தேர்ட் ஒன் பாருங்க, தனக்காசாவா ரீசானி சக்குபுங்கோ வத்தாச்சி மாஸ்டா. இங்க வந்து தனக்காசான் வந்து ரீசானுக்கு சக்குபுங்கோ கொடுத்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் ஒன் பாருங்க, ரீசாவா தனக்காசானி சக்குபுங்கோ நராய் மாஸ்டா. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரீசான் வந்துட்டு
தனகாசான் கிட்ட இருந்து எஸ்ஐய கத்துக்கிட்டாங்க, படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு லைட்டா குழப்பமா இருக்கு இல்லையா? என்னடா இது அப்படின்னு. இந்த கொஸ்டின் ஒரு கூட வாசிங்க. தனகாசா வந்து ரீசானுக்கு சக்கபோவா சொல்லி கொடுத்ததா போட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரீசா வந்து தனகாசான் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே விஷயம் தானே. 2 விதத்துல சொல்லியிருக்காங்க. கரெக்டா? தனகாசான் சொல்லி கொடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2வது ரீசா வந்து தனகாசான் கிட்டே கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராமர் இருக்கு. நான் கிராமருக்கு வந்துட்டு தனி வீடியோ போடுறேன். இதை நான் கண்டினியூ பண்ணணும்னா பார்ட் 2 வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணாதான் நான் அடுத்து போடுவேன் வீடியோ. ஓகே, பாய் பாய்.